வணக்கம். இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குரு பூஜை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. பசும்பொன்னில் தேவர் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பாரத ரத்னா விருது வழங்க வழிமொழியப்படும் எனவும் உறுதி. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் கூட்டாக தேவர் நினைவிடத்தில் மரியாதை. துரோகத்தை வீழ்த்த மூவரும் இணைந்து தேர்தல் பணியாற்ற உள்ளதாக அறிவித்ததால் அதிமுகவில் பரபரப்பு. துரோகிகளால் 2021 தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவுக்கு யார் துரோகம் செய்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. அதிமுகவில் இருந்து தன்னை நீக்கினால் மகிழ்ச்சி என செங்கோட்டையன் பேட்டி. அடுத்த கட்ட ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுப்பதாக உறுதி. தங்கம் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் 90,400 ரூபாய்க்கு விற்பனை. பாமகவின் உட்கட்சி பிரச்சினை 6 மாதங்களில் முடிவுக்கு வரும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நம்பிக்கை. பட்டியலினத்தவரை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியனுக்கு சிக்கல். வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு மாநில SC/ST ஆணையம் உத்தரவு. கொரட்டூர் ஏரியில் ஆயில் மற்றும் ரசாயன கழிவுகள் கலப்பதால் பொதுமக்கள் கவலை. கழிவுநீரை உடனடியாக தடுத்து நிறுத்த வலியுறுத்தல். புதுக்கோட்டை அருகே கணவனை கொன்று வீட்டின் அருகே புதைத்த மனைவி, மகள்கள் கைது. உடலை தோண்டி எடுத்த போலீசார் தீவிர விசாரணை. வால்பாறைக்கு செல்லும் வெளி மாவட்ட மக்கள் இ-பாஸ் பெற வேண்டும். கோவை மாவட்ட நிர்வாகம் வீடியோ வெளியிட்டு அறிவிப்பு. வால்பாறைக்கு வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் சென்று வர நவம்பர் 1, 2025 முதல் இ-பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. www.tepass.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் கம்ப்யூட்டர் அல்லது மொபைல் போனை பயன்படுத்தி பொதுமக்கள் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக மீது பிரதமர் மோடி புகார். பீகார் தொழிலாளர்களை உரிய முறையில் நடத்தவில்லை என குற்றச்சாட்டு. பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி பரபரப்பு பேச்சு. வாக்குகளுக்காக நடனமாட சொன்னாலும் பிரதமர் மோடி ஆடுவார் என குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமித்தார் குடியரசுத் தலைவர் முர்மு. நவம்பர் 24ஆம் தேதி பொறுப்பேற்கும் அவர் 2 ஆண்டுகளுக்கு பதவியில் நீடிப்பார். நெல்லூர் பெண்ணா நதியில் அடித்துச் செல்லப்பட்ட 35 டன் எடை கொண்ட 3 படகுகள் தடுப்பணையில் மோதவுக்குள் துரிதமாக செயல்பட்டு மீட்ட பேரிடர் மீட்புக் குழுவினர். ஸ்விக்கி நிறுவனத்திற்கு 2வது காலாண்டில் 1000 கோடி ரூபாய் இழப்பு. பங்குச்சந்தை மூலம் 10,000 கோடி ரூபாய் நிதி திரட்ட முடிவு. காயத்தில் இருந்து குணமடைந்து வருவதாக கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயாஸ் பதிவு. நலம் பெற வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி எனவும் உருக்கம்.
முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குரு பூஜையை ஒட்டி பசும்பொன் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழா ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் மருது பாண்டியர்கள் குரு பூஜையை ஒட்டி மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள அவர்களின் சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ராமநாதபுரம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் தேவர் பெயரில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மேலும் பசும்பொன்னில் தேவர் பெயரில் திருமண மண்டபம் கட்டப்படும் எனவும் அறிவித்தார். கீழே இருக்குண்ணே கேமரா. கேமரா கீழே இருக்குண்ணே. புதுசா பசும்பொன்னில் ஒரு திருமண மண்டபம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையை வந்து கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன். அதை நாங்கள் வழிமுறை காத்துக்கிட்டு இருக்கோம். இதேபோல் பசும்பொன்னில் தேவர் நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வருகின்ற காலத்திலாவது எல்லா தேசிய தலைவர்களுடைய விழாவையும் எல்லா சமுதாயத்தினரும் கொண்டாடுகின்ற விழாவாக மாற்ற வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். அனைத்து மதத்தை சார்ந்தவருக்கும் ஜாதி சார்ந்தவருக்கும் பொதுவானவர், தேசபக்தி மிக்கவர், தேசத்துக்காக பாடுபட்டவர், மக்களுக்காக பாடுபட்டவர். அப்படி இருக்கின்ற ஒருவருக்கு அனைவரும் புகழ் சேர்ப்பது பெருமைக்குரியது. பசும்பொன் தேவர் நினைவிடத்திலும் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மரியாதை செலுத்தினார். பாமக சார்பில் ஜி.கே. மணி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட தலைவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் சென்னை நந்தனத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் கூட்டாக மரியாதை செலுத்திய ஓ. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர் அதிமுகவை மீட்டெடுப்போம் என உறுதிபட தெரிவித்தனர். எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியுடன் அதிமுகவில் பயணிக்கும் செங்கோட்டையன் மதுரையில் திடீர் என ஓ. பன்னீர்செல்வத்தை சந்தித்தார். பின்னர் இருவரும் ஒரே காரில் முன் இருக்கையில் ஓ. பன்னீர்செல்வமும் பின் இருக்கையில் செங்கோட்டையனும் அமர்ந்து பசும்பொன் புறப்பட்டு சென்றனர். பழனிசாமிக்கு எதிர்ப்பு, அதிமுக ஒருங்கிணைப்பு என்ற நோக்கத்தில் உள்ள இருவரும் ஒன்றாக பயணித்ததால் அதிமுக மட்டுமின்றி தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் பசும்பொன் நோக்கி ஓ. பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் திறந்த வேனில் நின்றபடி சென்றனர். அப்போது இருவருக்கும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து அபிராமம் என்ற இடத்தில் டிடிவி தினகரன், ஓ. பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகிய மூவரும் சந்தித்தனர்.
அதைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் தனி வாகனத்திலும், ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் ஒரே வாகனத்திலும் பசும்பொன் சென்று ஒன்றாக சேர்ந்து முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க சபதம் எடுத்துள்ளோம் என்றனர். தொடர்ந்து பேசிய டிடிவி தினகரன், 3 பேரும் இணைந்தே தேர்தல் பணியாற்றுவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே தங்களது எதிரி எனவும் தெரிவித்தார். புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த அடிப்படை விதிகளோடு கூடிய இயக்கத்தை உருவாக்குவதுதான் எங்களது முதல் குறிக்கோள். அதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் மூவரும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இணைந்திருக்கிறோம். இதில் அம்மாவின் கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரி கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எதிரி. எடப்பாடி என்கிற துரோக மனிதர் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எதிரி. அதை தாண்டி வேறு யாரையும் நாங்கள் எதிரியாக நினைக்கிறோம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். அதிமுகவில் பிரிந்திருக்கிற அனைவரும் ஒரே குடையின் கீழ் நின்று செயல்படுவோம் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அப்போது 3 பேரின் ஆதரவாளர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். இதையடுத்து பசும்பொன்னில் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய சசிகலாவை ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகியோர் சந்தித்தனர். அதிமுகவை பொறுத்தவரை யார் துரோகம் செய்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், இப்படிப்பட்ட துரோகிகளால் தான் 2021 அதிமுகவால் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்று கூறினார். அதிமுகவில் இருக்கின்ற பொழுதே குடி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுகவில் இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? இப்போ 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ்? இவரே அதிமுக கட்சிக்கார், இவரே ஒருங்கிணைக்கின்றவர். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது. 2 நாளைக்கு முந்தைய சொன்னார்ல, திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்? இதெல்லாம் திமுகவுடைய பிடிஎம்மாக இருந்து செயல்படும். அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்லாம் இல்லையே, இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்கள் பதவியெல்லாம் அதான் பாருங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்க எத்தனை எட்டப்பர்கள், எத்தனை துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது. இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை அணிபெறலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அது ஒன்றும் இல்லை, வீணாக போனது. அதை பற்றி பேசி என்ன பேச்சு? வேஸ்ட்டு, பேசுகிறதே வேஸ்ட்டு. கால நேரம் தான் வீண். எதுக்கு பலவீனம் ஆகுது? எப்படி பலவீனம் ஆகும்? யார் நீங்கள் சொல்லலாம் சவுத்தில் பலவீனம் யார் சொன்னது? அதெல்லாம் நீங்களாக ஒரு கற்பனை கண்டி பேசாதீங்க. மக்களுடைய மனது தான், மக்கள் தான். சொங்காட்டையெல்லாம் அப்படி இருக்க நாங்கள் ஜெயிக்க முடியல. அந்தியூரில் ஏன் ஜெயிக்க முடியல? அதெல்லாம் அதிமுக கோட்டைங்க. சேவலையே ஜெயிச்சது அதிமுக. 2ஆக பிரிகின்ற பொழுது மாண்பு அம்மா தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிக்கிட்டோம். நான் அப்போ ஜெயித்தேன். அப்போது அதிமுக சார்பாக பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார். தனியாக இருக்கும்போது அப்படிப்பட்ட இதில் 1020 ஓட்டில் தோற்றோம். ஆக இப்படிப்பட்ட உள்கொடுத்து வேலை செய்கிற காரணத்தினால தான் அதிமுக 2020 ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க. பயிர் செழித்து வர வேண்டும், அதில் இருக்கிற களைகளை எடுக்க வேண்டும். களையில் எடுக்கப்பட்டது, பயிர் செழித்து வளரும், நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதிமுக அடுத்த ஆட்சி அமைக்கும். பரப்புரை கூட்டத்தில் காட்டப்பட்ட தாவேகா கொடியை பார்த்தவுடன் கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி என பேசியிருந்த எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுடன் இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என கூறியுள்ளார். கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என தாவேகா நேற்று கூறிய நிலையில் இன்று இந்த விளக்கத்தை அவர் அளித்துள்ளார். அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது.
பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. கொடியை பார்த்து எடப்பாடி அவர்கள் வந்து பல விஷயத்துல நான் ஒரே வரியில இதை பதில் சொல்லணும்னு முடிவு பண்றேன். ஏன்னா திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வருது. ஒரு மாசத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை கண்டிப்பா தெரிவிக்கிறோம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2 மணி இடத்துல இன்றைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடியை பிடிச்சாங்க. அப்போ நம்ம ஆரவாரமாக இருந்தாங்க. குமராவளையம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து எழுச்சி பயணம் போட்டுருங்க. அப்பொழுது சொன்னேன், தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன். அதை நீங்கள் பெருசாக பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஆக அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க. நல்லா புரிஞ்சுங்க, வேறு கட்சி கொடி காட்டல. அப்பவும் அவர் கட்சியில் தான் இருக்கிறாங்க. ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவுதான ஒழிய நாங்களும் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தலை, தாவாக்கோட பேச்சுவார்த்தை, தாவாக கட்சியும் அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிச்சாங்க. ஆமா, தொண்டர் தான். ஏங்க அப்படி கிடையாது. தொண்டர் வந்து ஏங்க உங்க வீட்டில் ஒரு விருந்தாளி வராங்க, விருந்தாளி வந்து என்ன சொல்லுவீங்க? போப்ப வெளியின்னு சொல்லுவீங்களா? என்னங்க இது? ஆந்திராவை தாக்கிய மோன்தா புயலால் 2 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் சேதமடைந்திருப்பதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காக்கிநாடா அருகே நேற்று முன்தினம் கரையை கடந்த புயல் ஆந்திரா மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலும் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் 304 தாலுகாக்களில் நெல், சோளம், பருத்தி மற்றும் உளுந்து பயிரிடப்பட்டிருந்த 2,14,000 ஏக்கர் விளைநிலங்களும் 380 கிலோமீட்டர் நீள சாலைகளையும் 14 பாலங்களையும் புயல் சேதப்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் சந்திரபாபுவிடம் அதிகாரிகள் அளித்த முதல்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 200க்கும் மேற்பட்ட கால்நடைகள் மற்றும் கோழிகளும் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து கணக்கெடுப்பு நடத்தி ஒரு எருமைக்கு 50,000 ரூபாயும், கன்றுக்கு 25,000 மற்றும் ஒரு கோழிக்கு 100 ரூபாய் இழப்பீடு வழங்க ஆந்திர அரசு உத்தரவிட்டுள்ளது. உப்பரப்பள்ளி புறநகர் பகுதியில் பேருந்து ஒன்று வெள்ளத்தில் சிக்கியது. டிண்டி ஆற்று வெள்ளத்தில் ஸ்ரீசைலம் தேசிய நெடுஞ்சாலையில் 400 மீட்டர் அளவுக்கு சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. சித்திபேட் மாவட்டம் உஸ்னாபாத் கிராமத்தில் கொள்முதல் நிலையத்தில் இருந்த 100கணக்கான டன் நெல்மணிகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. கால்வாயில் கடந்த நெல்மணிகளை கையில் அள்ளி எடுத்த பெண் விவசாயி ஒருவர் அதிகாரிகளிடம் அழுதபடி முறையிட்டார். நாகர்கர்னூல் மாவட்டம் அச்சம்பேட் தாலுகாவில் வயலில் புகுந்த மழை நீரால் நெற்கதிர்கள் மூழ்கியதுடன் பசுமாடும் உயிரிழந்த துக்கம் தாங்க முடியாமல் விவசாயி அழுதது நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. மோந்தா புயலின் கோர தாண்டவம் மகாராஷ்டிராவிலும் பல விவசாயிகளின் வாழ்க்கையை சூறையாடியுள்ளது. லத்தூர் மாவட்டத்தில் ஒரே நாள் இரவில் கொட்டி தீர்த்த கனமழையால் ரேனாப்பூர் நீர்த்தேக்கத்திலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் பல்வேறு பகுதிகள் மூழ்கின. இதில் 70 வயது விவசாயி மோதிராம் என்பவரின் விளைநிலத்தில் இருந்த பயிர்கள் அடித்துச் செல்லப்பட்டன. வேதனையால் வயலில் புரண்டு அழுது துடித்த முதியவரை அருகில் உள்ளவர்கள் தேற்றி அழைத்துச் சென்றனர். லத்தூர் மாவட்டத்தின் மற்றொரு பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சோயாபீன்ஸ் முழுவதும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பாதிக்கப்பட்ட விவசாயி வயலில் தேங்கி கிடந்த மழை நீரில் உருண்டு புரண்டு அழுதது நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. ஆந்திர மாநிலம் நெல்லூரில் பென்னா நதியில் 3 ராட்சத படகுகள் திடீரென வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பெரும் அச்சம் நிலவியது. மோன்தா புயல் காரணமாக கொட்டிய மழையால் நெல்லூர் பெண்ணா நதியில் நீரோட்டம் அதிகரித்தது. இந்நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக அப்பகுதியில் மணல் சேகரிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட 3 படகுகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அவற்றில் 35 டன் கொண்ட ஒரு படகு தடுப்பணையிலிருந்து 400 மீட்டர் தொலைவில் சிக்கியது. இது அங்கிருந்த சங்கமணையின் மதகுகளை ஒருவேளை இடித்திருந்தால் பெரும் பிரச்சனை ஏற்படும் என்பதை அறிந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மீட்பு நடவடிக்கையில் இறங்கியது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்ட 100 பேர் களமிறக்கப்பட்டு கடும் சிரமத்துக்கு மத்தியில் கயிறு கட்டி இழுத்து அப்படகுகளை கரைக்கு கொண்டு வந்தனர். பல டன் எடையுள்ள படகுகள் அணையின் மதகுகளை தாக்கினால் சங்கமணையின் இருப்பே கேள்விக்குறியாகி இருக்கும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் ஹிமான்ஷு சுக்லா தெரிவித்துள்ளார். சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவால் சங்கம் தடுப்பணையையும் அப்பகுதி விவசாயிகள் உள்ளிட்டோரையும் பெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றியதாகவும் அவர் கூறினார். மற்ற 2 படகுகள் முதல் நாள் இரவே கரைக்கு கொண்டு வரப்பட்டன.
மொத்தத்தில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை சரணாலயத்தில் வலசை வரும் வெளிநாட்டு பறவைகளின் சீசன் தொடங்கியிருப்பதால் பறவைகள் ஆர்வலர்களும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியடைந்திருக்கிறார்கள். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை சரணாலயத்தில் வலசை வரும் வெளிநாட்டு பறவைகளின் சீசன் தொடங்கியுள்ளதால் பறவைகள் ஆர்வலர்களும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 385 சதுர கிலோமீட்டரில் பறந்து விரிந்து காணப்படும் இந்த சரணாலயத்துக்கு ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை காலமான அக்டோபர் மாதம் பறவைகள் வலசை வரத் தொடங்கும். மார்ச் மாதம் வரை 6 மாதங்கள் இங்கு தங்கியிருந்து பின்னர் பறவைகள் இடம்பெயர்ந்து செல்லும். அதன்படி இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கி கோடியக்கரை பகுதிகளில் பறவைகள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் நிலவுவதால் ரஷ்யா, ஈரான், ஈராக், இலங்கை, சைபீரியா உள்ளிட்ட 15 நாடுகளில் இருந்து பறவைகள் வலசை வரத் தொடங்கியுள்ளன. செங்கால் நாரை, பூநாரை, கூடைக்கிடா, கடல் காகம், கரண்டி மூக்கன், வெண்கொக்கு, மீசைத்தட்டை அலகுவாத்து, கொசு உள்ளான் உள்ளிட்ட 295 வகையான பறவைகள் இங்கு வந்து குவிந்துள்ளன. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பறவைகள் இது வரைக்கும் 1962 இருந்து இந்த கோடியக்கரை பகுதிகளில் வளையமிட்டு, அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன கருவிகளையும் கொண்டு பறவைகளினுடைய வலசை போகும் விதம், எந்தெந்த நாடுகளுக்கு போகுது, எங்கிருந்தெல்லாம் இங்கே வருது அப்படின்ற ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம். இரட்டைத்தீவு, கோவைத்தீவு, நெடுந்தீவு, பம்ப் ஹவுஸ் உள்ளிட்ட பகுதிகளில் ரம்மியமான சூழலில் பறவைகள் சிறகடித்து பறப்பதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். கோடியக்கரையில் தட்பவெப்ப சூழல் பறவைகளுக்கு ஏற்ற வகையில் தற்போது நிலவுவதால் இந்த ஆண்டு லட்சக்கணக்கில் பறவைகள் வர வாய்ப்புள்ளது என்று மும்பை பறவை ஆராய்ச்சியாளர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். கோலிவுட்டில் இன்று ஒரு படம், நாளை 8 படங்கள் என இந்த வாரம் மொத்தம் 9 படங்கள் திரைக்கு வருகின்றன. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வரலாற்றை அடிப்படையாக கொண்ட தேசிய தலைவர் என்ற திரைப்படம் இன்று அவரது 118வது பிறந்த நாளில் வெளியானது. அதேபோல் நாளை நடிகர் விஷ்ணு விஷாலின் ஆரியன், ரியோவின் ஆண் பாவம் பொல்லாதது, கன்னடத்தில் வெளியான காந்தாரா சாப்டர் 1 ஆங்கில பதிப்பும் வெளியாகிறது. அஜித்தின் அட்டகாசம் ரீ-ரிலீஸ் செய்யப்படுகிறது. ராம் அப்துல்லா ஆண்டனி, மெசஞ்சர், தடையதை உடை மற்றும் ராஜமௌலி இயக்கி வெற்றி பெற்ற பாகுபலி 2 பாகங்களும் சேர்த்து பாகுபலி த எஃபிக் என்றும் மொத்தம் 9 படங்கள் வெளியாகின்றன. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புதிய திரைப்படங்கள் திரைக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் நாளை ரீ-ரிலீஸ் திரைப்படங்கள் உட்பட மொத்தம் 9 படங்கள் திரைக்கு வர உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.